கசப்பு தெரியாது இன்ஸ்டண்ட்டாக ஒரு 24 ஹவர்ஸுக்குள்ளே எப்படி ஒரு ஊறுகாய் செய்யலாம்னு பார்க்கலாமா? நல்லா பழுத்த 4 தேசிக்காய் எடுத்துக்கொள்ளுங்க. அதை 4ஆ வெட்டி அதுக்குள்ள இருக்கிற விதைகளை நீக்கிக்கொள்ளுங்க. கல்லுப்பு அல்லது தூளுப்பு யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே 1 அல்லது 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் விட்டு ஒரு கண்ணாடி பாத்திரத்துக்குள்ளே டைட்டாக 24 ஹவர்ஸ் மூடி வைங்க. மறுநாள் 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகையும் விட்டு பொரிஞ்சதுக்கு பிறகு அந்த தேசிக்காய் 4ஐயும் விட்டு தாராளமாக 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம கல்லுப்பு யூஸ் பண்ணதால கல்லுப்பு ஈஸியாக கரையாது. ஏன்னா 24 ஹவர்ஸ் தான் நம்ம ஊற வச்சோம். இதே 20 நாள் அல்லது 30 நாள் வச்சிருந்தா கல்லுப்பு அப்படியே கரைஞ்சி மெல்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த காரணத்தால் 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. இதே இது தூளுப்புன்னு சொன்னால் 1 கிளாஸ் அல்லது 1.5 கிளாஸ் போதுமானதாக இருக்கும். 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் மேலதிகமாக காரத்துக்காக தனி மிளகாய் தூளை இட்டு நல்லா கொதிக்க வச்சு உங்களுக்கு பதம் வரும்போது இறக்கி கொள்ளலாம். இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக கசப்பு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் செஞ்ச உடனே நீங்கள் சாப்பிடாதீங்க. செய்த உடனே சாப்பிடும்போது தான் உங்களுக்கு அதிகமாக கசப்பு தெரியும். இதே இது 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அல்லது அடுத்த நாளோ நீங்கள் மார்னிங் செஞ்சால் இரவு உங்களோட சாதத்துக்கு வைத்து நீங்கள் சாப்பிடலாம். கசப்பு தெரியவே தெரியாது. மேலதிகமாக கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பாயில் பண்ணி எடுக்கும்போது இன்னும் இதுக்குரிய டேஸ்ட் தூக்கலாக வரும். மேலதிக ஸ்பைசஸ் எதுவும் நம்ம யூஸ் பண்ணலாட்டியும் இது ஊறுகாய்க்குரிய 100% சுவையில் இருக்கும். ஸோ அவசரமாக செஞ்சு சாப்பிட விரும்புகிறார்கள் இதை நிச்சயமாக ட்ரை பண்ணலாம்.